தற்போதைய அண்மை செய்தி. சட்டப்பேரவையில் உரையை வாசிக்காமல் ஆளுநர் சென்றது சிறுபிள்ளைத்தனமானது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, வணக்கம். உங்க தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, சட்டப்பேரவையினுடைய மரபுப்படி விதிகளின்படி ஆண்டினுடைய முதல் கூட்டம் ஆளுநர் உரையுடன் தொடங்குவதுதான் மரபாக பின்பற்றப்படுகிறது. அந்த அடிப்படையில இன்று தினம் நடத்தப்பட்ட இந்த முதல் கூட்டத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி தன்னுடைய உரையை படிக்காமல் புறக்கணித்து சென்றிருக்கிறார். இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தின் வாயிலாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அவர் செய்திருக்கக்கூடிய இந்த பதிவில் அரசியல் சட்டப்படி ஆண்டினுடைய தொடக்கத்தில் அரசின் உரையை மாநில ஆளுநர் வாசிப்பது சட்டமன்ற ஜனநாயகத்தினுடைய மரபு. ஆனால் அதை மீறுவதையே தனது வழக்கமாக வைத்திருக்கிறார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். கடந்த ஆண்டுகளில் இருந்ததை வெற்றியும் இல்லாததை ஒட்டியும் வாசித்த ஆளுநர் இந்த முறை வாசிக்காமலே போயிருப்பது சிறுபிள்ளைத்தனமானது என்று தன்னுடைய பதிவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களையும் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் நூற்றாண்டு கண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவையையும் தொடர்ந்து அவமதிக்கக்கூடிய ஆளுநருடைய செயல் அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு அழகல்ல என்ற ஒரு சாடலை அவர் சாடியிருக்கிறார். தனது அரசியல் சட்ட கடமைகளை செய்யவே மனமில்லாதவர் அந்த பதவியில் ஏன் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்பதே அனைவர் மனதில் எழக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது என்றும், மறைமுகமாக ஆளுநரே அந்த பதவியிலிருந்து தூக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் மேற்கொண்டிருக்கக்கூடிய பதிவின் மூலமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே கடந்த ஆண்டாவது ஒரு சிலரை நீக்கி ஒரு சிலரை சேர்த்து படித்திருக்கக்கூடிய ஆளுநர் இந்த முறை முழுமையாக உரையை புறக்கணித்து சென்றிருப்பது ஜனநாயகத்தை மிதிக்கக்கூடிய செயல் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்தது மட்டுமல்லாமல் ஆளுநர் செய்தது சிறுபிள்ளைத்தனம் என்ற ஒரு கடுமையான சாடலை தன்னுடைய பதிவின் மூலமாக முன்வைத்திருக்கின்றார். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.